சாரம கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லையே பூரதம் பாகத்து உமை வைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி என்றாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 72. என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்று யார் குறை காண் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோர் கடை மேல் வைத்த தாமரையே. மனிதன் பொதுவாக நிறைய குறைகளோட தான் பிறக்கிறான். பிராரப்த கர்ம வினையினால மனிதன் இந்த உலகத்துல பிறக்கிறான். அவன் பிறக்கும் பொழுதே ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் பிறக்கிறான். சில் வாழ்நாள் பல்பிணி சிற்றறிவினர் தான் மனிதர்கள். ரொம்ப கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை. ஆனா என்னமோ கரப்பாம்பூச்சியும் கொசுவையும் அடிக்கும் போது நாம என்னமோ பயங்கர பலவான் மாதிரியும் பெரும் ஆற்றல் படைத்தவர்கள் மாதிரியும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் சாஸ்வதமா வாழ போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசம், இந்த உடம்புல வசிக்கிறதுக்கான கால அவகாசம் மிக குறைவு. இல்ல நிறைய நாள் தூங்கிடுறோம், நிறைய நாள் உடம்பு சரியில்லாம போயிடுறது, நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிடுறோம். இதை தாண்டி கொச்ச காலம் தான் ஏதாவது உருப்படியா காரியம் பண்ணவே நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, சரி காரியம் பண்ணணும்னா நம்மளுடைய அறிவு பூர்ணமா இருக்காம அதுவும் இல்லை, சிற்றறிவினரா இருக்கும். எல்லாத்துலயும் நமக்கு விஷயமே புரியறது இல்லை. நிறைய அடிபட்டு உதப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை வளர்த்துக்கிறோம். அனுபவம் போற மாட்டேங்கிறது, ஆற்றல் போற மாட்டேங்கிறது, எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அம்பாள் எப்படி இருக்கா? பூர்ணமா இருக்கா. எடுத்தாலும் குறையாத பூர்ணமான வஸ்துவா இருக்கா. பரதேவதா அம்பாள் பரபிரம்மஸ்வரூபிணி. அதனால பூர்ணமா இருக்கா. இப்ப மனிதர்கள் கிட்ட பொதுவாக 2 விதமான குறைகள் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா பொருள் குறை. என்கிட்ட இந்த சமாச்சாரம் இல்லை, நான் இன்னும் வீடு வாங்கல, நான் இன்னும் ஒரு டிவி வாங்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இல்லாத குறை. இந்த பைசா போடல, மாசம் நடத்துறதுக்கு வீட்டுக்கான வீட்டு செலவுகளுக்கான பைசா போடல, சம்பளம் போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இல்லாதத இருக்கக்கூடிய குறை. அது எப்படி நிறைவாகும்? அதனுடைய எதிர்ப்பதம் பார்த்தோம்னா நிறைவு. பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா பொருள் கொடுத்தா நிறைவு. இன்னொரு குறை என்னன்னா குணமில்லாத குறை. நல்ல குணங்கள் இல்லை, உதார குணம் இல்லை, மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிற தன்மை இல்லை. எல்லாம் பொருள்லாம் இருக்கு, ஆனா மற்றவங்களோட அதை கொடுக்கணுங்கிற ஒரு குணம் இல்லை. எல்லாத்தையும் ஷேர் பண்ண பிடிக்கல. மற்றவங்க கிட்ட கனிவான வார்த்தைகளை பேசுறதுக்கு, ஆறுதலான வார்த்தைகளை பேசுறதுக்கு, அன்பா நடந்துக்கிறதுக்கு குணம் இல்லை. எல்லாரையும் அரவணைச்சு போகின்ற குணம் இல்லை. மற்றவனுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா பாக்குற நல்ல குணம் இல்லை. இது அத்தனை நல்ல குணங்களின் உறைவிடமாகவும் அம்பாள் இருக்கா. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒண்ணு இல்லாததுடைய குறைன்னு, அதுவும் அம்பாள் கிட்ட கிடையாது. கம்ப்ளீட்டா இருக்கா அம்பாள். பூர்ணா அப்படின்னு ஒரு நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல. குணநிதி அப்படின்னு ஒரு நாமம். குணநிதின்னு பார்த்தோம்னா அனந்த கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவளாக இருக்காள் அம்பாள். எல்லா நல்ல குணங்களுடைய ஒரே இருப்பிடமாக அம்பாள் இருக்கா. பொதுவா மனிதர்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கலாம், ஏதோ ஒரு வஸ்துவும் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க, எல்லாருக்கும் எல்லாம் செய்வாரு, ஆனா கொஞ்சம் கோவப்படுவாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் மனிதர்களுக்கு. ஆனா அம்பாள் அப்படி இல்லை. எல்லா நற்குணங்களுடைய இருப்பிடமாக அம்பாள் இருக்கா. குணக்குன்றாக அம்பாள் இருக்கா. பூர்ணா அப்படின்னு அம்பாளுக்கு நாமம், குணநிதி அப்படின்னு நாமம். நம்மளுக்கு மனிதர்களுக்கு நம்மளுடைய குறைய போக்கிக்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கறது? எனக்கு 500 ரூபாய் தான் சம்பளம் வருது, எனக்கு பைசா போடல மாசம் அப்படின்னா, என்னை விட அதிகம் சம்பளம் வாங்குறவங்கிட்ட போய் கேட்பேன். அவனை விட அதிகமா சம்பளம் வாங்குறவங்கிட்ட போய் கேட்பான். அவன் இன்னும் அதிகமா சம்பளம் வாங்குறவங்கிட்ட போய் கேட்பான். கடைசியில பார்த்தோம்னா இந்த உலகத்துல மனிதர்களுடைய
தேவைகளுக்கு குறைவே இல்லாம இருக்கு. வேணும் 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 போயிட்டே இருக்கு. அதனால யார்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? நம்ம நல்ல குணத்தை கொடுன்னு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பூர்ணாவா குணநிதியா இருக்கிற தாயார் கிட்ட தானே நம்ம போய் இதெல்லாம் கேட்க முடியும். அம்பாள் நினைச்சா மட்டுமே நமக்கு நல்ல குணங்களை அருள முடியும். நமக்கு வேண்டிய பொருள் செல்வத்தை இந்த உலகத்துல வழங்க முடியும். நமக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற குறையே இல்லாம நம்ம நிற்கணும், நம்ம பூர்ணமா ஆகணும் அப்படின்னா அந்த பூர்ண வஸ்துவால தான் அது முடியும். அதனால அம்பாள் மட்டுமே நமக்கு அதை தர முடியும். அம்பாள் மாதிரி இன்னொரு விஷயம் இல்ல, வஸ்து இல்ல உலகத்துல. தனக்கு ஓமை இல்லாதவள் அவள். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கோமை இல்லாதான் திருவள்ளுவர் சொல்ற முக்கியமான இலக்கணம், பரம்பொருளுடைய இலக்கணம், இறைவனின் இலக்கணம் தான் தனக்கு ஓமை இல்லாதான். தன்னை போல இன்னொரு வஸ்து இல்லாது. பிரம்மா மாதிரி இன்னும் என்ன இருக்கு? தன்னை போல இன்னொரு வஸ்து இல்லாது. அதனால அம்பாள் வந்து பூர்ணமா இருக்காளா, தனக்கு ஓமை இல்லாதவளாக இருக்காளா, அவளை சரணடைஞ்சா மட்டுமே மனக்கவலையை நாம் கடக்க முடியும். மனக்கவலை தீர்ந்தாதான் நம்ம இந்த மோட்சத்துல இருக்க முடியும். அமைதியையும் ஆனந்தத்தையும் இந்த உலகத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அனுபவிக்க முடியும். நம்மால் ஆன நல்ல காரியங்களை செய்துவிட்டு உலகத்திலிருந்து கிளம்புனா அழகா கிளம்பி போய் பிறவா பெருநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அதுவும் அவளுடைய அருளினால் மட்டுமே சாத்தியமான விஷயம். அம்பாளுக்கு எவ்வளோ நானும் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல துக்க ஹந்திரி, நம்மளுடைய துக்கங்களை போக்கக்கூடியவள். தோஷ வர்ஜிதா, அவளுக்கு தோஷமே கிடையாது, நமக்கும் தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியவள். நம்ம கிட்ட இருக்க தோஷங்களை எல்லாம் போக்கிடுவா அம்பாள். பாப நாசினி, பாப்பங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவள். அவளுடைய சரணார விந்தங்களை நம்ம தலைமையில வச்சுட்டா மட்டும்தான் அது சாத்தியம். பாப நாசினி, மகாபாதக நாசினி. சரி, பண்ணக்கூடாத பெருந்தவரை செஞ்சுட்டியா, அதையும் சரி பண்ணக்கூடிய, அதையும் போக்கக்கூடிய, நாசம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவளுக்கு மட்டுமே உள்ளது. மகாபாதக நாசினி, மோக நாசினி, நம்முடைய மோகத்தை எல்லாம் கொண்டு விடுவாள். விக்ன நாசினி, நமக்கு இருக்கக்கூடிய அப்செட் எவ்வளவு இருக்கு வாழ்க்கையில. வியாதி வருது, சோர்வு வருது, மனத்தளர்ச்சி வருது, காரியம் பண்ண பிடிக்க மாட்டேங்கிறது, வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியல, எத்தனையோ விக்னங்கள் வருது. அதையெல்லாம் நாசம் பண்ணிடுவா. பந்த மோச்சனி, பந்தங்கள்ல மாட்டி தவிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப பற்றற்று இருக்கேப்பா, நான் யாரோடையும் நான் சிசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாவே நம்மளை போய் தனியா வச்சாதான் தெரியும். ஐயோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, குழந்தை சாம்பார் வச்சாலான்னு தெரியலையே, அப்பா ஆபீஸ் போனாலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தனை நம்மளுக்கு அங்க வந்தது. ஒரு கேம்ப் இருக்கும், ஆனா மனசெல்லாம் வீட்டுல இருக்குன்னா which means we are still at home. நம்ம வந்து பந்தத்துலதான் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பந்த மோச்சனி, யாரால இந்த பந்தத்தை வந்து மோசம் காரியம் பண்றதோ, வீட்டுல நம்ம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளுடைய கடமைகளை எல்லாம் சரிவர செய்யறதோ தவறே கிடையாது. ஆனா நம்ம இருந்தாதான் நடக்கும், நம்மளாலதான் இதுவே எல்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, இவங்க இல்லாம நான் இருக்க முடியாது, நான் இல்லாம இவங்கள இருக்க முடியாது, அதுதான் முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த பந்தத்துல இருந்து நம்மளுக்கு மோச்சனம் கொடுப்பா. பவாரண்ய குதாரிகா, இந்த பவங்கிற இந்த சம்சாரத்திலிருந்து, இந்த சம்சார காட்டிலிருந்து கோடாலி எடுத்துட்டு வந்து நம்ம இந்த பவத்தை நம்மளுக்கு கட் பண்ணி விட்டுருவான். பவாரண்ய குதாரிகா, பவரோகி, பவநாசினி, இப்படி எத்தனையோ நாமாக்கள். ஆக அம்பாள் மட்டுமே நமக்கு சரணாகதி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்ப பாட்டை பார்க்கலாம். அபிராமி பட்டர் சொல்றார், என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன். அம்மா நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வந்து இயல்பாகவே மனிதன்னா குற்றங்கள் குறைகள்லாம் சேர்ந்ததுதான், எனக்கும் அந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்கு. குணம் போறல, பொருள் போறல, இன்னும் என்னென்னமோ நினைச்சுக்கிறேன், எனக்கு பூர்ணமா ஃபீல் பண்ண தெரியல. அதனால வந்து என்னுடைய குறைகள் நிறைய இருக்குங்கிறது எனக்கு புரியுது. குறைகள் தீர நான் என்ன பண்றேன், நின்று ஏற்றுகின்றேன். நின்றுன்னா நம்ம பொதுவா நம்ம யார்கிட்டயே ஹெல்ப் கேட்கறோம்னா, ஒரு பர்சன் நம்மளுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கணும், ஒரு 1000 ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு. அவர் கொடுக்கலன்னா அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்போம். இல்ல சரியா பதில் சொல்லனா கூட உடனே அடுத்த ஆள்கிட்ட போயிடுவோம். ஆனா அப்படி இல்லாம, அம்மா எனக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான், அதனால நின்று ஏற்றுகின்றேன். அங்க இங்கே போறது இல்லை,
விடாம உன்னையே பிடிச்சுட்டு இருக்கேன். நீ மட்டுமே சரணாகதி. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உன்னுடைய ஸ்மரணையில தான் என்னுடைய நாள் கழியும். நான் என்ன காரியம் செய்தாலும் பேக்ரவுண்ட்ல உன்னை பத்தி நான் எவ்வளவு வாட்டி ஒன்று நினைக்க முடியுமோ அவ்வளவு வாட்டி என் மனம் நினைத்து கொண்டே இருக்கும். உன்னை மட்டுமே நான் பிடிச்சிட்டு இருக்கேன். உலகத்துல வேறு ஒரு சமாச்சாரத்தையும் நான் பிடிச்சிக்கல. இருக்கிற கனெக்ஷன் உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நான் உன்னை சரணாகதி பண்றேன். என்ன காப்பாத்துறது உன்னுடைய கடமை. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். ஏத்துகின்றேன்னா வணங்குகிறேன். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். உன்னை வழிபடுறேன். ஏத்துகின்றேன். உன்னை போற்றி புகழ்கிறேன். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். அப்புறம் என்ன சொல்றார்? இனி யான் பிறக்கி. நான் உன்னை பிடிச்சுட்டு இருக்கேனா அதனால கண்டிப்பா எனக்கு முக்தி கிடைச்சிடும். எனக்கு இனிமே பிறவிங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. ஆனா ஒருவேளை இனி யான் பிறக்கின் பிறக்கின் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களா தான் இருக்கும். பிறக்கின் செய்யின் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல வந்து gives lot of importance. அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி கொடுக்கணும். இனி யான் பிறக்கு. நான் பிறக்கவே மாட்டேன்மா. ஏன்னா நீ எனக்கு கண்டிப்பா முக்தி கொடுத்துருவ. ஆனா ஒருவேளை நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாரோட குறை? என்னோட குறை கிடையாது. நின் குறையே அன்றி யார் குறை காண்? யாருடைய குறையா இருக்க முடியும் அது? ஏன்னா வேற ஒரு ஆள் நடுவுல வரல. உனக்கும் எனக்கும் தான் டீலிங். நான் உனக்கு உன்னை சரணாகதி பண்ணி நான் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். அப்போ என்ன காப்பாத்த தவறின, என்ன நீ கண்டுக்க தவறின, எனக்கு குழந்தையான என்ன வந்து நீ மடியில் தூக்கி வச்சுக்க தவறினன்னு சொன்னா அது உன்னுடைய குறைமா, என்னுடைய குறை கிடையாது. யாருடைய குறையும் கிடையாது. அது உன்னுடைய குறையே அப்படின்னு சொல்றாரு. நின் குறையே அன்று யார் குறை காண். அப்பர் பெருமானும் பாடுறாரு இல்லையா? தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அம்மா அப்பா நீ தான் பார்த்துக்க வேண்டியது, அடியார்களை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் கடன் பணி செய்து கிடப்பது. என்னுடைய இது என்ன? என்னுடைய கடமை என்ன? உன்னை வணங்கி உன்னை சரணாகதி பண்ணி வாழ்க்கையை நடத்துதல் வந்து என்னுடைய கடமை. கடன்னா கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? ஐயோ அம்மா போய் நம்ம குறை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணி போச்சு. சரி, அதுக்கப்புறம் அம்பாளை பத்தி தியானம் பண்றாரு மனசு. தியானம் பண்ணோன்னு இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி வெளிகின்ற நேரிடை வெள்ளியலாய். இரு நீள் விசும்புனா அம்பாளை பத்தி தியானம் பண்றாரா? தியானம் பண்ணும்போது அம்மா கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா கரெக்ட், இடுப்பே காணுமே, சச்சோ இடுப்பே இல்லாம இருக்காளே அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மின்னலுக்கு கூட ஒரு ஒரு திக்னஸ் சொல்லிடலாம். அம்பாளுடைய இடுப்புக்கு அதை விட இடுப்பே காணுமே, தெரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இரு நீள் விசும்பின். இருனா பெரிய, அகன்ற, பெரியசா இருக்கு. என்னது? வானம். நீள். நீளுங்கிறது வந்து இங்க வந்து லெங்க்த்னு எடுக்கக்கூடாது, ஹைட்னு எடுத்துக்கணும். உயரமா இருக்கு. கை எங்க இருக்கு? வானம் வந்து தொலைதூரத்துல இருக்கு. அகன்ற இருக்கு, தொலைதூரத்துல இருக்கு. இரு நீள் விசும்புதான் வானத்தில். மின். மின்னா மின்னல் கீற்று. மின்னல் கீற்றுக்கு மின்னல் கீற்றுக்கு குறை வந்து போச்சு. குறை காட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, மா நீ உலகத்திலேயே மின்னலே நீதான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்க நினைச்சுட்டு இருக்கியா? இங்க பாரு அம்பாளுடைய இடுப்பு வந்து அதை விட மெல்லிதாக இருக்கு. இடுப்பையே காணும். மெலிகின்ற மின் குறை காட்டி. மின்னலுக்கு குறை சொல்ற மாதிரி, மின்னலே குறை சொல்ற மாதிரி மெலிகின்ற நேர் இடை. நேர்னா நுண்ணியமான, மெலிகின்ற அப்படி மெலிஞ்சு இருக்கிற நேர் இடை, அதாவது உண்மையான இடை. ரொம்ப சட்டிலா இருக்கு அம்பாளுடைய இருக்கா இல்லையானே டவுட்ஃபுல்லா இருக்கு. அப்படி இருக்கு. மெல்லியலாய். மெல்லியலாய்னா மென்மையான அங்கங்களை உடையவளே. கோமலாகாரா, கோமலாங்கி அப்படின்னா பார்த்துக்கோ இல்லையா நாமாக்கள். மெல்லியலா இருக்கா அம்பாள். ரொம்ப ஜென்டிலா இருக்கா. அவ்வளவு ஒரு சாஃப்ட் நேச்சர்டா இருக்கா அம்பாள். மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே. அம்மா பத்தி இப்படி ஒரு குறை சொல்லிட்டோம் இல்லையா? அம்மா நீ வந்து நான் ஒரு பிறந்துட்டேன்னா நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்ததான் என்ன சொன்னோம்? உன்னோட இடுப்பையே காணுங்கிற சொல்றோம். இப்ப அவருக்கு வந்து சிச்சோ இப்படின்னா சொல்லிட்டோமே அம்மா அவன் சொல்லிட்டு அப்படின்னா அடிபட்டாங்க. அதுவே அடுத்து என்ன சொல்ற? சிவபெருமான் இருக்கார் இல்லையா? சிவபெருமானுக்கு அம்பாளோட ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ரொம்ப தாங்கவே முடியாது. எத்தனை வாட்டி வந்து திருவிழாடெல்லாம் பாக்குறோமே நம்ம, எத்தனை வாட்டி ஏதாவது ஊழல் வந்துருச்சு அப்படின்னா அம்பாள் கிட்ட தன்னுடைய அன்பை பெறறதுக்கு, அந்த ஊழலை சரி பண்றதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்வார். என்ன பண்ணுவார்னா அம்பாளுடைய திருப்பாதங்கள் இருக்கியா அதை தன்னுடைய தலைமையில வச்சிருந்தார்.
தன்னுடைய சடை வந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிடுவார். நமஸ்காரம் பண்ணதான் எடுத்துக்கலாம், அதை எடுத்து தலைமையில வச்சுருந்தாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா தலையை குனிஞ்சாருன்னா கங்கை நதி ஓடும், அதனால அப்படியே தூக்கி வச்சுட்டுதான் வச்சுக்கலாம். இல்லாட்டினா தலையை குனிஞ்சு அவருடைய ஜடை வந்து அம்பாளுடைய திருப்பாதங்களை படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய குறையே தீரும்படி தன் குறை தீர கோன் இவளுடைய தலைவனாகிய சிவபெருமான் சடை மேல், இந்த சடை அவருடைய ஜடாபாரம் இல்லையே, அந்த ஜடாபாரம் மேல் வைத்த தாமரையை, இந்த தாமரையில தாமரை திருப்பாதங்கள், அன்னையின் திருப்பாதங்கள், அவை வந்து சிவபெருமானின் தலை மேல வச்சு தன்னுடைய குறை தீர்றதுக்காக சிவபெருமானே அம்பாளை வணங்குற. நீ அவருடைய குறையே போக்க வல்லவர்கள், நாங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள், எங்களுடைய குறையெல்லாம் எம்மா இருக்கம்மா, அதெல்லாம் உனக்கு உதவி, சாதாரணமா போக்கிடுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ற அபிராமி. இன்னும் ஒரு முறை இதை புரியறதான்னு பார்த்துக்கலாம். என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன். அம்மா என்னுடைய குறைகள்லாம், என்னுடைய குறைகள் குற்றங்கள் குணத்துல கம்மியா இருக்கலாம், என்ன குறை இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்ந்து போகிறதுக்காக, அதெல்லாம் விலகுவதற்காக பூர்ணமான வஸ்துவாக்கிய உன்னை விடாமல் இடைவிடாமல் வேற ஒரு தெய்வத்தையும் சரணாகதி பண்ணாம உன்னை மட்டுமே நம்பி நான் உன்னையே பாடி துதிக்கின்றேன், ஏற்றுகின்றேன். ஒருவேளை இனி யான் பிறக்கின், ஒருவேளை நான் இந்த உலகத்துல திரும்ப பிறக்கிற மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னா அது உன்னுடைய குறையே அன்றி வேறு யாருடைய குறையும் அல்ல. அப்படி பிறக்கிற மாதிரி பண்ண மாட்டேன், ஒருவேளை நான் வந்துட்டேனா கூட அது உன்னுடைய பிரச்சனை தான் அம்மா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன என்னுடைய குறையும் யாரும் சொல்ல முடியாது. என்னை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன், என்னை ஏற்றி விட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இரு நீள் விசும்பின் அகன்ற உயர்ந்த வானத்தில் உள்ள மின் குறை காட்டி, அந்த மின்னலுக்கே குறை சொல்லும்படியாக மெலிகின்ற, ரொம்ப மென்மையாக இருக்கின்ற நேர் இடை, நுண்ணியமான இடையை உடைய மென்மையான அங்குகளை உடைய மெல்லியலாய் தன் குறை தீர, தன்னுடைய குறைகள்லாம் தீர்ந்து போவதற்காக சிவபெருமான், எம்முடைய கோனாகிய தலைவனாகிய சிவபெருமான் தடை மேல் வைத்த தாமரை, தன்னுடைய தடையை உன்னுடைய திருப்பாதங்களில் வைத்தார், தாமரை பாதங்களில் வைத்தார். அவருடைய குறையை போக்குறதுக்கான சாமர்த்தியமே உங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள்லாம் எம்மாத்திரம், உங்களுடைய குறையும் நீ வந்து போக்கி அருள்வாய், அது உறுதி, அதுல எந்த விதமான ஒரு டவுட்டே கிடையாது, சந்தேகமே கிடையாது அப்படின்னு பாடல் அபிராமிப்பட்டார். இன்னும் ஒரு முறை பாடலாம். என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனியான் பிறக்கின், நின் குறையே அன்றி யார் குறை காண் இரு நீழ்வி கும்பின், மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.